டி நகர் தொகுதியில் சத்யா நிற்கிறாரு. ஆமாம், சத்யா வந்துருவார். இங்கே டி நகர் தொகுதினா ஏடிஎம்கே சத்யான்றவர் தான் ஜெயிப்பார். டி நகர் சத்யா தான், வேற யாரும் கிடையாது. டி நகர் தொகுதியில் சத்யாங்கிறவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஏடிஎம்கே கேண்டிடேட்டு. ஆமாம், ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டி நகர் சத்யா நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஜெயிப்பாரா? உங்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? ஐ சப்போர்ட் பிஜேபி. ஒரு தகப்பனா சொல்றேன், யாரும் போதையின் பாதைக்கு போகாதீங்கன்னு முதல்வரே சொல்றாரு. அவரே ஒயின் ஷாப்பு அவரே வச்சுக்கின்னு அவரே நடத்துறாரு. அவரே வச்சு நடத்தும் போது அவரே எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம்? தப்பு தானே. பொதுமக்களுக்கு அது தப்பு தான். அது இவரே பேட்டரி வச்சுப்பாரு, இவரே நடத்துவாரா? ஸ்டாலின் ஒரு முகத்துக்காகவோ இல்லை ஜாதியெல்லாம் இருக்காங்களோ இல்லை 30 கட்சி வச்சிருக்காங்க, 40 கட்சி இருக்காங்களோ அலையன்ஸ் ஜெயிக்காது. அலையன்ஸ் அந்த கிண்டின்னு அலையன்ஸ் வச்சாங்க, என்னாச்சு? 50 எடுத்து. இப்போ ஆஃப்டர் அண்ணாமலைக்கு அப்புறம் நிறைய தப்புகளை எதிர்த்து கேட்குற தனம், தப்புன்னு சொல்கிற தனம், அந்த மினிஸ்டரை எதிர்த்து கேட்குற பப்ளிக்கு கேட்குற தனம் வளர்ந்துருக்கு. அப்போ அந்த வளர்ந்துருக்குன்னும் போது இதில் நிச்சயமாக நல்ல வேரியேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். எடப்பாடி வரணுன்றது தான். தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் போராடினார். அதுக்கப்புறம் இப்போ தான் பெரிய லீடர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி நல்ல அலையன்ஸ், என்டிஏ நல்ல அலையன்ஸ். பட் இவங்க எடுத்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகிறாங்கிற என்ன களத்தில் வர யாருக்கும் ஒர்க் பண்ண டிஎம்கே ஒர்க் பண்ணுற அளவுக்கு இங்கே ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு ஃபீலிங்க. அதை ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிக்கு தான், விஜய்க்கு தான் சப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேலத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க மோடியை. ஏன்னா 80% ஓட்டு இப்போது இங்கே சென்னையில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா இப்போ கூட்டணிக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்காரு விஜய். ஆனால் எந்த கூட்டணியும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மக்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தான் பார்க்கணும். அதுதானே முக்கியம். அந்த செல்வாக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஜாதிய கட்சி இந்த இவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜாதி ஓட்டுலாம் வருமானா அப்படிதான். மக்கள் இப்போ ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறதில்ல. எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க இப்போ. எலெக்ஷன் வரப்போகுது. திமுக ஆட்சி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஆட்சிலாம் நல்லா இருக்காது. சீமா வந்தால் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த ஒயின் ஷாப்லாம் மூடுவார். இதெல்லாம் கொஞ்சம் நேர்மையாக இருக்கும். இப்போ அதிமுக பாஜக இவங்க ஒரு கூட்டணியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்தால் ஒயின் ஷாப்பு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஆமாம், கம்மி பண்ணுவாங்க. பொதுமக்கள்லாம் கொஞ்சம் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமாம், அதிமுகவும் உங்கள் ஆதரவு இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஆமாம், அதிமுகவும் ஆதரவு இருக்குது. சரி. இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறேன். ரொம்ப அதிகம்தான். எல்லாம் கெஞ்சா இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாம் குடும்பமும் நாசமாக போகுது. எந்த குடும்பம் உருப்படி கிடையாது. எந்த பொம்பளைங்கிட்டையும் தாலியில் இருக்கிற நாணக்குழா கூட கழட்டி வச்சு குடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு தகப்பனா சொல்கிறேன், யாரும் போதையின் பாதைக்கு போகாதீங்கன்னு முதல்வரே சொல்கிறாரு. அவரே ஒயின் ஷாப்பு அவரே வச்சுக்கின்னு அவரே நடத்துகிறாரு. ஃபேக்ட்ரி அவரே வச்சுக்கிறாரு. அவரே வச்சு நடத்தும் போது அவரே எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம்? தப்பு தானே. பொதுமக்களுக்கு அது தப்பு தான். அது இவரே பேட்டரி வச்சுப்பாரு, இவரே நடத்துவாரா? இப்போ திமுக அடுத்த முறை வருமா வராதானே? ஏங்க அவங்க காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்கல, அது அப்பாற்பட்டது. அவங்க வராங்க வரல. ரெண்டாவது அவங்க வந்தால் கூட இந்த ஒயின் ஷாப்பை முதல்ல மூடணும். முதல்ல அவங்க ஃபேக்ட்ரியை முதல்ல மூடணும். ஃபேக்ட்ரி மூடினா தான் எல்லாம் ஒயின் ஷாப்பை மூடும். கொடுத்துங்களா? அது ஒரு மனித தன்மை ஓணும். அந்த தன்மை இருந்தால் தான் எல்லாமே குடும்பம் நல்லா இருக்கும். கொஞ்சம் திறமையான ஒரு ஆட்சியாக இருக்கும். யார் வந்தாலும் நம்ம பிரச்சனை கிடையாதுங்க. இருந்தாலும் இன்னுமேட்டு வரப்போது ஒரு திறமையாக இருக்கும். அந்த திறமையை தான் பார்க்கணும் நம்ம. டி நகர் தொகுதியில் சத்யா நிற்கிறாரு. ஆமாம், சத்யா வந்துடுவார். டி நகர் தொகுதியில் சத்யா வருவாப்புல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிக்கு தான், விஜய்க்கு தான் சப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேலத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க மோடியை. ஏன்னா 80% ஓட்டு இப்போது இங்கே சென்னையில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா இப்போ கூட்டணிக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்காரு விஜய். ஆனால் எந்த கூட்டணியும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாநகராட்சி எல்லாமே ரோடு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ சிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. அவுட்ரு பார்த்தீங்கன்னா எதுவுமே மோசமாக தான் இருக்குது. ரோடு போடுறாங்க, தோன்றுறாங்க, திருப்பி ட்ரைனேஜ் தோன்றுறாங்க. அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கேட்டால் அரசியல் பண்ணுறாங்க. அதுக்காக அப்படியே பண்ணி ஸ்டாப்பாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் இந்த பக்கம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வேசர்பாடி அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த குறையும் இல்லை. இப்போதைக்கு மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா விஜய்க்கு போடலாம்னு சொல்கிறாங்க.
எல்லாரும் யோசிச்சு போடுங்க, யாருக்கு போடணும்னு தெரியும், அவங்க மக்களுக்கு தெரியும். திமுக திருப்பியும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நம்ம எப்படி சொல்றது, வரும் தான் சொல்றாங்க. இப்போ 18+ இருக்க எல்லாருமே டிவிக்கே தான் போடுவாங்க. இப்போ 60, 30 அதுக்கு மேலே பிலோ ஏஜ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக தான். ஏன்னா அது 2 தான் அரசியல் கட்சி. ஏடிஎம்கே டிஎம்கே தான் அப்போத்துலேருந்து இருக்கிற கட்சி. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இப்போ திமுக ஆட்சியில் நிறைய அந்த போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டு, பெண்களுக்கு நிறைய எதிராக குற்றங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, நடக்குது தான் ப்ரோ. அதுக்கு நம்ம கட்சியை தப்பு சொல்ல முடியல. போலீஸுக்கு இது பண்ணணும், இல்லைனா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அங்கே சுற்றி இருக்க மக்கள் எதனா கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் கரெக்டாக இருக்கா பார்க்கணும், பாத்ரூம் வசதி எல்லாமே பக்காவாக இருக்கா பார்க்கணும். சில இடத்துல இப்போ தான் ரோடு போடுறாங்க ஆட்சி வரதுக்காக. அது நம்ம எங்கே போய் நம்ம என்ன சொல்கிறது? இந்த டி நகர் தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க அப்படி எதுவும்? இங்கே டி நகர் தொகுதினா ஏடிஎம்கே சத்யான்றவர் தான் ஜெயிப்பார். டி நகர் சத்யா தான். சத்யா தான், வேறு யாரும் கிடையாது ப்ரோ. இப்போ டி நகர் தொகுதியில் சத்யா ஜெயிச்சார்னா என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லா பண்ணுறாரு. அந்த ஊழலேருந்து வந்து வெளியே வந்த பிறகு கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணிட்டு தான் இருக்காரு எல்லாருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இப்போ ஆடுறவங்களும் இருக்கக்கூடாது, வரக்கூடாது. இனிமேட்டு ஏற்கனவே ஆண்டவங்களும் இப்போ வரக்கூடாது. தனிப்பட்ட முறையில் வந்து ஆட்சி அமைக்கணும். இது வரைக்கும் ஆளாதவங்க தனிப்பட்ட முறையில் வந்து ஆட்சி அமைச்சா அதனுடைய பவர் எப்படி நல்லா சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ திமுக ஆட்சி மேலே நிறைய குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. ஆமாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாதுகாப்புன்றது பெண்களுக்கு வந்து இருக்கலாம், ஒரு சில இதில் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லை. இப்போ புதுசாக விஜயும் சீமானும் இருக்கிறாங்க, தனியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு? அவங்க தனிப்பட்ட முறையில் சீமான் வந்து அது இலங்கை தமிழர்களுடைய ஒட்டி இருக்கார். இலங்கைன்றது தனி நாடு. அதனால் இப்போ முக்கியத்துவம் தமிழ்நாடுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருந்தால் நல்லாயிருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இறங்கியிருக்காரு. இப்போது கெஜ்ரிவால் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ அதிமுக தொடர்ந்து அவங்களும் நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாமே அறிவிச்சுட்டு மக்களுக்கு தானே அவங்களுடைய வரி பணத்தை தானே எல்லாமே பண்ணுறாங்க. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் ஜெயிக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு ஜெயிப்பார்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய ஆசை அதுங்கெல்லாம் எடப்பாடி வரணுன்றது தான். தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் போராடினார். அதுக்கப்புறம் இப்போ தான் பெரிய லீடர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த தொகுதியில் டி நகர் சத்யா நிற்கிறாரு. அவர் போன எலெக்ஷனில் வெறும் 100 ஓட்டுக்குள்ளே தான் தோற்று போனார். இந்த முறை கண்டிப்பாக டி நகர் சத்யா ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே அவர் அதிமுக தான். ஜெயிப்பார். சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா போன முறை 100 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்று போனார். நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த ஆட்சி மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லை, விலைவாசி லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசம். அது பல பேர் பலதில் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இவர் ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விஜய் வந்து திமுகவோட ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? விஜய் திமுகவோட ஓட்டை பிரிக்க மாட்டாங்க, சீமானோட ஓட்டை தான் பிரிப்பார். ஏன்னா என்றைக்குமே விஜய் டிஎம்கேவுக்கு ஒரு சாலிட் ஓட் பேஸ் இருக்குது. அது வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஒன்று சில இடங்களில் ஒன்றா பெனிட்ரேட் பண்ணலாமே தவிர ரொம்ப டோட்டலாக டிஎம்கே காலி பண்ணி வரலாம் சொல்ல முடியாது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன் கேட்டால் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம். எப்போதும் மோதிட்டே இருந்தோம்னா எதுவுமே வர விட மாட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராபபிளி சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங். பட் மற்றபடி ஓகே. இப்போ இந்த தொகுதியில் டி நகர் தொகுதியில் சத்யாங்கிறவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, ஏடிஎம்கே கேண்டிடேட்டு. ஆமாம், ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திமுக ஆட்சி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, சான்ஸே இல்லை. ஏன்னா நான் வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டு, நிறைய இடம் ட்ராவல் பண்ணுறேன். நான் பேசின வரைக்கும் ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை திமுக. விஜய் யாரோட ஓட்டை கலைப்பாருன்னு நினைக்கிறேன்? விஜய் வந்து 2 பேர் ஓட்டையும் கலைப்பார். ப்ராபபிளி அதிகமாக டிஎம்கே ஓட எடுப்பார். அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு சீட்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
நான் ஒரு 160க்கு மேலே வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதிமுக பாஜக என்டிஏ அலைன்ஸ் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கா இருக்காங்கன்னு நல்லா ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். நாட் யூசிங் த லீடர்ஸ் ப்ராப்பர்லி. எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. அண்ணாமலை அவங்கள கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு கொடுத்துருக்காரு. அது மாதிரிலாம் அவரையும் சேர்த்து அணைச்சி எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். நிறைய டிஃபரன்ஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா, ஏன்னா டிஎம்கே ஷுட் பி ரிமூவ் இந்த பவர். அது வந்து டவுட்டே கிடையாது. நான் அட்ராசிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அட்ராசிட்டி குறையிறதுக்கு இது அவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அது அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கிறதுக்கு. டிஎம்கே வந்து நாங்கள் ஒரு மெகா அலைன்ஸ் வச்சிருக்கோம், நிச்சயமா ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது கிரவுண்ட்ல அப்படிதான் இருக்கா சார்? அலையன்ஸ் வந்து பார்ட்டிஸ் எத்தனை பார்ட்டிக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு மக்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தான் பார்க்கணும். அதுதானே முக்கியம். அந்த செல்வாக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஜாதிய கட்சி இந்த இவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜாதி ஓட்டுலாம் வருமானா அப்படிதான். மக்கள் இப்போ ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறதில்ல. எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க இப்போ அந்த என்ன ஜெயலலிதா மாதிரி ஆளுங்களே தூக்கி போட்ட எரிஞ்சவங்க தான் மக்கள். என்ன ஆட்சி சரியில்லை, அந்த சமயத்தில் சரியில்லாமல் தான் இருந்தது. அவங்க நிறைய அட்ராசிட்டி இருந்தவங்க தூக்கி போட்டாங்க. கருணாநிதி மாதிரி ஆளுங்களையும் தூக்கி போட்டவங்க தான். என்ன ஆட்சி சரியில்லை தூக்கி போட்டுருவாங்க. அதனால அது ஆட்சி எப்படி நிர்வாகம் எப்படி தான். ஸ்டாலின் ஒரு முகத்துக்காகவோ இல்லை ஜாதியெல்லாம் இருக்காங்களோ இல்லை 30 கட்சி வச்சு 40 கட்சி இருக்கவங்க அலையன்ஸ் ஜெயிக்காது. அலையன்ஸ் அந்த இந்தியன் அலையன்ஸ் வச்சாங்க, என்னாச்சு 50 ரூபா எடுத்து. அதாவது அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி நல்ல அலையன்ஸ், என்டிஏ நல்ல அலையன்ஸ். பட் இவங்க எடுத்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்கிற என்ன களத்தில் நிறைய யாருக்கும் ஒர்க் பண்ண டிஎம்கே ஒர்க் பண்ற அளவுக்கு இங்கே ஏடிஎம்கே ஒர்க் பண்றதுன்னு எனக்கு ஃபீலிங்க. அதை ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா பண்ண முடியும். சத்யா எம்எல்ஏ எந்தவர் தான் ஒருத்தருக்கு ஒரு பரிச்சயமானவர். ஆனால் அவர் எப்படி பண்றாரு, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அவர் நிறையா பண்ணலை. அன்பழகன் இருந்தாரோ, அதுக்கு முன்னாடி அவர் தம்பி வந்தார், அவங்க யாருமே சரியாக பண்ணல. ஜெய கருணாநிதி அவரும் சரியாக அதுவும் பண்ணலை. ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸ் மட்டும் கவனிச்சா தவிர பெரும்பாலான தொகுதியை நல்லா எல்லாம் கவர் பண்ணல. ஒரு இந்த மழைநீர் வடிகாலே பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல். அது எவ்வளோ அக்கிரமம் வந்து எல்லாம் தெரியும். அது மாதிரி இல்லாமல் ஒரு நிஜமே மக்களுக்கு பண்ணாருன்னா ரீஆக்டாக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆதரவு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான்? ஆமாம் இருக்கு சார். எலெக்ஷன் ட்ரெண்டு இப்போ தெரியாது. ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் எக்ஸாக்ட் ட்ரெண்ட் தெரியும். ஸோ அது டிபெண்ட்ஸ் பப்ளிக் மூடு. யாருமே இந்த வாட்டி சொல்ல முடியல. பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் ஆர் இன் த எலெக்ஷன். ஸோ தட் காம்பினேஷன் வி டோன்ட் நோ ஹவ் இட் வில். வி டோன்ட் நோ அது யாருக்கு அஃபெக்ட் பண்ணு தெரியாது. பட் மோர் ஓவர் வி கான்ட் சே எனிதிங் நோ. இப்போ டிஎம்கே ஆட்சி மேலே நிறைய கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் நார்மலி ரூலிங் பார்ட்டி வில் ஹேவ் தட் கிரிட்டிசிசம் எப்போவுமே இருக்கும். அந்த we don't know how far it will. But they are also doing some construction work. The things are happening. So they will manage it. தெரியல. பட் இந்த டிநகர் தொகுதியில் டிநகர் சத்யா அதிமுக சார்பாக நிற்கிறாரு. அவர் ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? உங்க சப்போர்ட்? நம்ம டிநகரில் வந்து பிகாஸ் ஆஃப் மோர் ஆஃப் ஒன் பர்டிகுலர் ரிலிஜன் ஓட்ஸ் ஆர். ஸோ பாசிபிலிட்டிஸ் இஸ் மோர். தட் இஸ் மோர். அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வெற்றி பெற நினைக்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ள குழப்பங்கள்லாம் இருக்கு. ஒத்துமையாக இருக்கும். ஒத்துமையாக கம்மி பண்ணாமல் ஜெயிப்பாங்க. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்னல் இது. பட் டிஎம்கே இஸ் very what do you call it? Formidable. So it's all depends how they tackle the issue. That's all. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. But they are very powerful because police is in their hands. That's the main thing. இப்போ டிஎம்கே ஆட்சி மேல லா அண்ட் ஆர்டர், உமன் சேஃப்டி நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கு they also repent. But the media is with them. என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த டிநகர் தொகுதியில் டிநகர் சத்யா நிற்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் ஜெயிப்பாரா? உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கு? I'll support BJP. No doubt. அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த தொகுதியில வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் தமிழிசை சொல்ற மாதிரியோ வானதி சொல்ற மாதிரியோ இங்க ஒரு கவுன்சிலர் இருக்காங்க உமா ஆனந்த். அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டி இது நெட்வொர்க் கம்யூனிட்டினால ஷி ஹஸ் காட் குட் கம்யூனிட்டி சப்போர்ட். அந்த அம்மாவும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏடிஎம்கே காரங்களே இருந்தா கூட இந்த ஏரியா வந்து இட்ஸ் கமர்ஷியல் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் டூரிஸ்ட். இங்க வந்து டெவலப்மெண்ட் வந்து இப்போ வெதர் இட்ஸ் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவா இல்லை காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி நேஷனல் பார்ட்டி, டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இருக்கு. அதை வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாக்கர்ஸ். என்ன டிநகர்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஷாப்பிங். அப்போ நல்ல ஷாப்பிங் இருக்குது. இந்த மாதிரி ஹாக்கர்ஸ் அவங்களெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். பாண்டி பஜாரில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்கு. அதை வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்ன மாதிரி இந்த தொகுதியை ஸ்மார்ட் தொகுதியாக மாற்றலாம். இப்போ டிஎம்கே ஆட்சி மேலே நிறைய கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. உமன் சேஃப்டி, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ,
இப்படி நிறைய பிரச்சனைகள் வைக்கிறாங்க. திமுக திருப்பியும் வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது திமுக வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸுங்கிறது வந்து அரித்மெட்டிக்ஸ். யார் யார் கூட தெர் இஸ் a நியூ ஃபேக்டர். கமலஹாசனுக்கு பதிலாக இப்போ வந்திருக்கிறது யாரு? மிஸ்டர் விஜய். அவரு கூட அதனால இந்த ஓட்டை வந்து இதை வந்து இந்த நெல்லிக்கனி மாதிரி செதறி தான் இருக்கு. இதெல்லாம் சேர்க்கணும். இந்த தொகுதியில டி நகர் சத்யா அதிமுக கேண்டிடேட் நிப்பாருன்னு சொல்லப்படுது. அவருக்கு உங்க சப்போர்ட் இருக்குமா? அதாவது இண்டிவிஜுவலா யாரும் இந்த அந்த மாதிரி இவங்க யாருமே லீடரை வந்து வளர்க்கல. அந்த ஒரு பழக்கடையில ஒருத்தர் இருந்தா அவரு பேர் அன்பழகன் என்ன, அவரு கூட அந்த மாதிரி அந்த ஸ்டேச்சர் கூட இவங்களுக்கு இப்போதைக்கு இங்க யாருமே இல்லை. இதுதான் இவங்க பண்றது வந்து இந்த குடும்ப அரசியல். அந்த மாதிரி அவங்க லாயர், அதாவது என்ன பண்றது, டேலண்டட் பீப்புளை கொண்டு வராம யாரு நமக்கு லாயலா இருப்பாங்கன்னு பார்த்து என்ன ஆயிடுச்சு, தமிழகத்துக்கு வைகோ கூப்பிட்டா இன்னைக்கு வந்து யாருமே ஒரு நல்ல ஒரு லீடர்னு வந்து ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ஆட்சி மாற்றம் வந்து வரணும். ஆனா எல்லாமே காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊறிய, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. சோ தமிழகத்துக்கு தேவை இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நியூ ஜெனரேஷன், இந்த குடும்ப ஆட்சி, அப்பா மகன் எம்பி இல்லாம புதுசா அன்பழகனோ நெடுஞ்செழியனோ இவங்க எல்லாம் வந்து யாரோட அப்பா, இவங்க எல்லாம் தானா வந்து சேற்றில் தோன்றிய செந்தாமரைம்பாங்க. இவங்க எல்லாம் தானா வந்தவங்க தான். அந்த மாதிரி டேலண்ட்டை வந்து வளர்க்கறதுக்கு வந்து ஆள் வந்து தேவை. சார், இந்த வெஸ்ட் மாம்பலத்தை பற்றி சத்யா நீங்கள் சொன்னீங்களே, இந்த சத்யாவும் ஒன்றும் செய்யலை. ஒரு ஆள் வந்து மாதம் வருவான்றாங்க, 6 மாதம் ஒரு ஒத்த கூட வந்து கிடையாது. பஸ் வந்து ரொம்ப கம்மி. டி நகரில் பஸ்ஸே கிடையாது. இங்கே டி நகர் போது பஸ்ஸு இருக்கிற பஸ்ஸை எடுத்துட்டாங்க. இங்கே ஸ்டெல்லிங் ரோடு போனாலும் பஸ்ஸு கிடையாது. அந்த பக்கம் மின்ட்டு போனாலும் பஸ்ஸு கிடையாது. எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் யார் வந்தாலும் அவங்க வந்ததுமா செய்யறேன்னு சொல்கிறாங்க தவிர மற்றபடி எதுவுமே செய்து கிடையாது. அதுவும் இந்த வெஸ்ட் மாம்பலம் 10 கொள்ள இருக்குது. ஏன்னா இந்த சத்தமாக சொல்கிறேன்னா இது பேண்டன் ஏரியான்னு அவங்க எப்பவுமே ஒதுக்கிடுறாங்க. அவங்களோட அந்த ஒரு டெண்டன்சி இருக்கு. இல்லை எந்த பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் இப்போ எங்களுக்கு 75 ஓடுது, 62 ஓடுதுன்னா 25 பஸ் ஓடுது, 2 பேர் ஓட்டு 72. ஏன் இங்கேருந்து அந்த ஒரு மினி பஸ் ஓடுறாங்க டி நகருக்கு. ஷேர் ஆட்டோ பார்த்தா ஷேர் ஆட்டோ வர மாட்டாங்க. அவங்க கிட்ட 100 ரூபா கொடுக்கணும். இப்படி இருந்தால் எப்படி இது பண்ணுறது? ரோடெல்லாம் இப்படி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. அதிமுக பாஜகவுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்காது? இல்லை சார், கட்டாயமாக இல்லை. ஏன்னா அதுக்காக கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதனால பிரச்சனை யார் போடுறதுன்னு தெரியும். யார் போட்டாலும் நான் சொல்றது இப்போ இருக்கிற நிலைமையில எப்படி ஒரு இனிமேல் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கன்சிகர் பண்ணும்போது அவங்க வந்து டிஎம்கே தான் வரணும். அதனால நம்ம வந்து அதுவும் இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் அந்த யார் வந்தாலும் ஒட்டும் செய்தால் ஒட்டும் வரதுங்க. இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு வந்து நடுத்தர வர்க்கம் புவர் பீப்புளோட ஹோல்டு இருந்தது. இப்போ வந்து தூய்மை பணியாளர் தவிர வந்து இந்த ஆசிரியர் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் நிறைய மைனஸ் பாயிண்ட் ஆஃப் அப்யூஸ்மெண்ட்டு அதெல்லாம் பேஸ் பண்ணால் அப்போல்லாம் வந்து இந்த ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக பேசுனாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. இவ்வளோ வருஷம் இவங்க ஆளாமல் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு கிடைச்சதை இவங்க சரியா அட்மின் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இந்த கவர்மெண்ட் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஃபேவரா போகாதா? போகணும். பப்ளிக் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய மாறுதல் வருது. பப்ளிக் வந்து முந்தி பிளைண்டாக ஓட்டு போட்டிருந்தாங்க. ஒரு 30% பிளைண்டாக ஓட்டு போட்டிருந்தாங்க. அந்த 30%ல தான் இவங்க வந்திருக்காங்க இப்போ இருக்கிற ரூலிங். இப்போ அந்த 30% வந்து ஒரு 25% வந்து மைனஸ் ஆகுது. வேரியேஷன். உங்கள் குழந்தை, என் பொண்ணு, என் பையன் பாடாறான், ட்ரக்ஸு ஈஸியாக 8வது 9வது படிக்க பசங்கள்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா வாயில் வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் நிறைய இந்த போதையினாலையும் ஓவர் ஆல்கஹால்னாலையும் நிறைய அப்யூஸ்மெண்ட் நடக்குது. ஸோ என்னை கேட்க போனால் ஃப்யூச்சரில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும். அதில் தமிழ்நாட்டு போலீஸ் யார் இருக்கும் முக்கியமான பதவியை தவிர பாக்கி எல்லாம் வெளி மாநிலத்தை போலீஸாக இருக்கும். எடப்பாடி இதை ஒழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸே போடுறேன், டைரக்டாக என்னோட கவர்னன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பண்ணணும். நான் இப்போ பேசுகிறேன், நான் எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது. நான் பேசுறது ரீச் ஆகணுன்றதுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக உள்ள குமுறல் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் முந்தி வெளியில் சொல்ல பயந்துன்னாங்க. இப்போ ஆஃப்டர் அண்ணாமலைக்கு அப்புறம் நிறைய தப்புகளை வந்து எதிர்த்து கேட்குற தனம், தப்புன்னு சொல்கிற தனம், அந்த மினிஸ்டரை வந்து எதிர்த்து கேட்குற பப்ளிக்கு கேட்குற தனம் வந்து வளர்ந்துருக்கு.
அப்போ அந்த வளர்ந்துருக்குன்னும் போது இதில் வந்து நிச்சயமா நல்ல வேரியேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் டிவிகேன்றது இப்போ இந்த டி நகர் தொகுதியில் டி நகர் சத்யா நிப்பாருன்னு சொல்றாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் சார்? சரி, அதான் பொதுவாகவே இப்போ பிஜேபிக்கு நல்ல நேம் கிடைச்சிருக்கு. போன தடவை நல்ல பர்சன்டேஜும் கிடைச்சிருக்கு. ஆனால் முழுசாக அதான் ரொம்ப நல்லது பண்ணுறவங்களோட பேரை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இமேஜ் வந்து இப்போ உண்மை அதுதான், இது பொய்யான பிரச்சாரம், நிறைய வாக்குறுதிகளை காப்பாற்றலை அப்படின்னும் போது நிச்சயமா ஒரு 60% மேலே வேரியேஷன் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.